நீட் வினாத்தாள் கசிவு, இன்னும் உயர்கல்வித்துறையில் நடக்கக்கூடிய பல பொது தேர்வுகள் வந்து முறைகேடா நடக்குது. இதுக்கு பொறுப்பேற்று உயர்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும். அது மட்டும் இல்லாம நீட்டால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பத்துக்கு வந்து நஷ்டஈடு தரணும். ஜூலை 20ஆம் தேதி நடந்த சன்செட் ஜலோ அப்படின்ற ஒரு மாபெரும் பேரணி, அதில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் தாக்கி இருக்குது கொடுமையா. அவங்க மேல வழக்கு பதிஞ்சிட்டு இருக்குது. அவங்க மேல போட்ட எஃப்ஐஆர் எல்லாம் ரத்து பண்ணணும். இதுக்கு மேல புது வழக்குகள் எதுவும் போடக்கூடாது அப்படின்ற இந்த 3 பிரதான கோரிக்கைகளை முன் வச்சு பேச்சுவார்த்தையில பாஜக அரசாங்கம் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட பேசினாங்க. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இந்த கோரிக்கைகளை நாங்க ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்த இந்த பாஜக அரசாங்கம் அந்த வாக்குறுதியை நம்பி இந்த மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்ட பிறகு இந்தியா முழுக்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை, இளைஞர்களை வேட்டையாடுற வேலையை வந்து இந்த பாஜக அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்குது. குறிப்பா டெல்லி ஜந்தர் மந்தர்ல போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள், அவங்களை ஏற்கனவே அந்த ஜந்தர் மந்தர்லயே ஒரு வேனை வச்சு, அவங்க பல இடங்களில் கேமரா வச்சு, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அவங்களோட முகங்களை வந்து ரெகனைஸ் பண்ணி அது மூலியமா அவங்க விவரங்கள், பேர், அட்ரஸ், அவங்க என்ன பண்றாங்க அப்படி விவரங்களை சேகரித்து ஏற்கனவே வழக்கு போட்டு வருதுன்னு சொல்லி பல ஊடகங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வேனெல்லாம் வந்து ஏற்கனவே புகைப்படம் முடிச்சு காட்டியிருந்தாங்க. இதை நம்மளும் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த மாணவர்களோட போராட்டம் தீவிரமாக போயிட்டு இருக்கும்போது ஜூலை 20ஆம் தேதி லத்தி, துப்பாக்கி, பெல்லட் குண்டு, கண்ணீர் புகை குண்டு, கற்கள் இதெல்லாம் வச்சு இந்த மாணவர் போராட்டத்தை ஒடுக்கிடலாம் நினைச்ச இந்த மோடி அரசாங்கம் அதை மீறியும் இந்த மாணவர்கள் ஒரு சுனாமி போல எழுந்து போராடினதை பார்த்து பின்வாங்கிய இந்த மோடி அரசாங்கம், மோடி என்ன பேசினார் அப்போ, மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மாணவர்களை வந்து அழைச்சாரு. உங்க நலன் தான் எங்களுக்கு முக்கியம், உங்க எதிர்காலம் தான் எங்களுக்கு முக்கியம், அதுக்காக நாங்கள் என்ன முடிவு எடுப்போம்னு சொல்லி ரொம்ப நயவஞ்சமா பேசினாரு. யாரை மோடி அவர்கள் வந்து அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாரோ அதே மாணவர்கள் மீதும், இளைஞர்கள் மீதும், குறிப்பா பெண்கள் மீதும் இப்படிப்பட்ட பயங்கரமான பிரிவுகளில் வந்து வழக்கு போட்டு சிறையில் அடைச்சிட்டு இருக்கிறாங்க. பல பேரை வந்து கைது செய்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக காரங்களே வந்து இவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. டெல்லியில மட்டும் கிடையாது, பீகார்ல வந்து கிட்டத்தட்ட 400 சில்லற பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. சனிக்கிழமை அன்னைக்கு நடந்த போராட்டம் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பதவி விலகுறான்னு அறிவிக்கிறாரு. அதே நேரத்தில் பீகார்ல வந்து AK-47 வச்சு போராடுற மாணவர்களை சுட்டுட்டு இருந்தாங்க. AK-47 மட்டும் இல்லாம பிஸ்டலை வச்சு சுட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட அதுல 3 பேர் வந்து குண்டுகளால வந்து காயமடைஞ்சுக்கிறதா இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் வந்திருக்குது. குறிப்பா தேஜஸ்வி யாதவோட சகோதரரான தேஜ் பிரதாப் யாதவ் அவரும் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. சிபிஎம்எல் சார்ந்த எம்எல்ஏ, ஜனசக்தி ஜனதா தளோட முன்னாள் அமைச்சர்கள், இப்படி பலர். அது மட்டும் இல்லாம பாட்னாவோட யூனிவர்சிட்டியோட மாணவர் சங்க தலைவர் சாந்தனு சேகர் அவரையும் கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து கொடூரமான தாக்குதலை வந்து காவல் நிலையத்திலே வச்சு அவர் மேல வந்து நடத்தி இருக்கிறாங்க. பல பெண் மாணவிகள், குறிப்பா ஐஷா போன்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய, காங்கிரஸ் போன்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் பல மாணவர் அமைப்புகள் இருக்கக்கூடிய பெண் மாணவிகளோட வீட்டுக்கு போய் எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாம சோதனையில் ஈடுபடுறது, அந்த வீட்டில் இருக்கிறவங்களை வந்து வீட்டிலே ஹவுஸ் அரெஸ்ட் மாரி பண்றது, இப்படி பல பயங்கரவாதமான செயல்களில் வந்து இந்த அரசாங்கம், அச்சுறுத்துற செயலில் வந்து இந்த அரசாங்கம் போலீஸை வச்சு செஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள், பீகார்ல இருக்கிற பல பெற்றோர்கள், 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் அவங்களோட பிள்ளைகள் போராட்டத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்களேன்றதே இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. அவங்க வீடுகளுக்கு வரல. அவங்க வீடுகள் வந்து காவல்துறையினால் சோதனைக்கு உள்ளாக்கப்படுது. அவங்கள தேடுறாங்க. இந்த நிலையில அவங்களா கைது செய்யப்பட்டாங்களா, இல்ல வந்து எங்கன்னா தலைமறைவா இருக்கிறாங்களா, அவங்களோட நிலைமை என்ன, உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு எந்த ஒரு தகவலும் தெரியாம 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு பீகார்ல வந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்கு இருக்கிறாங்க. தேஜஸ்வி யாதவ் வந்து அவங்கள போய் பார்வையிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டல்லே போய் துப்பாக்கி சூடு நடந்த விஸ்வான் மாவட்டத்தை சேர்ந்த வைஸ் பிரசிடென்ட் விஷால் யாதவ், அருண்குமார், விஸ்வகர்மா குஷ்வா, பவன் குஷ்வா, இப்படி பல தலைவர்கள் வந்து அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தீப் சௌரவ், சிபிஐஎம்எலோட எம்எல்ஏ, தனஞ்சய், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தோட மாணவர் சங்கம் முன்னாள் தலைவர், அவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. திப்பன்கர் மிஸ்ரா, ஐஷாவோட பீகார் செக்ரட்டரி, அவரு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஐஷாவோட பாட்னா யூனிவர்சிட்டி பிரசிடென்ட் அவரு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்படி பலர், ஏஎஸ்ஏவோட பிரசிடென்ட் காம்ரேட், இப்படி பலர் வந்து பல முக்கியமான தலைவர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான 400க்கும் மேற்பட்ட மாணவர், இளைஞர்கள், பெண்கள் வந்து கைதுக்குள்ளாயிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட மாணவர் சங்க தலைவர்களை வந்து ஐஷாவோட தலைவர் நேஹா போரா அவங்க வந்து நேரடியா பிரசன்ல போய் பார்வையிட முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. சில பேரை வந்து பார்வையிட்டிருக்கவும் செய்யிருக்கிறாங்க. பீகார்ல இப்படி இருக்க இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்கால், அது இன்னும் கொடூரமான ஒரு ஒடுக்குமுறையில, குறிப்பா இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி அவங்கள வந்து சிறையில் தள்ளுறது அப்படின்றத செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுல 13 பேர் வந்து இஸ்லாமியர்கள். ஆனா அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, கைது எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறோம், காவல்துறை வந்து சரியான தகவல்களை கொடுக்க மாட்டேது, அரசாங்கம் சரியான தகவல்களை கொடுக்க மாட்டேது. இதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுல கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் வந்து ஆன்டி குண்டாலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு சட்டம். இவர் வந்து இப்ப புதுசா பதவியேற்றிருக்கிற
வெஸ்ட் பெங்காலோட முதல்வர், பாஜக முதல்வர் சுமந்த் அதிகாரி, அவர் வந்து இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு போன மாதம் கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பு சட்டம். எதுக்காகனா இஸ்லாமியர்கள் ஒடுக்கிறதுக்கு. அந்த சட்டத்தோட அவர் அறிவிக்கும் போதே வந்து என்ன சொல்றாருன்னா, டு டார்கெட் ஃப்ரைடே பீப்புள்ஸ். ஃப்ரைடே பீப்புள்னா இஸ்லாமியர்கள், வெள்ளிக்கிழமையான தொழுவாங்கல்ல, அவங்கள டார்கெட் பண்ணி கைது செய்யறதுக்கு தான் இந்த சிறப்பு வழக்கே வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது, சிறப்பு பிரிவே வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது அப்படின்னு அவர் ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கைதுகள் தொடரும். யார் யாரெல்லாம் நீட்டுக்கு வந்து ஆதரவா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்க இந்த கைது வந்து இத்தோட முடியல, அவங்கள தேடிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாரையும் ஈடுபட்ட எல்லாரையும் வந்து நாங்கள் கைது செய்வோம். குறிப்பா வந்து ஃப்ரைடே பீப்புள்ஸ், அதாவது இஸ்லாமியர்கள் வந்து சிறைக்கு செல்றதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சுமந்த் அதிகாரி அவரே வந்து முதல்வர் அவரே வந்து வெளிப்படையா இப்போ வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அதே போலதான் அசாம்லயும் வந்து பாஜக ஆட்சி தான் நடக்குது. சாம்ராட் சௌத்ரி அவரு தான் வந்து முதல்வராக இருக்கிறாரு. அங்கும் வந்து பலர் பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா வாட்ஸ்அப்ல வந்து போராட்டத்துக்கு அறைகோல் விட்டவங்க, கோஆர்டினேட் பண்ணவங்க, இவங்க எல்லாரையுமே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கூட முஸ்லீம் தான். முஸ்லீம்களா பார்த்து டார்கெட் பண்ணி இந்த வழக்குல சிக்க வச்சு அவங்கள வந்து சிறைக்கு அனுப்புற வேலையை வந்து அந்த மாநிலத்தோட முதல்வர் சௌத்ரி அவர்களும் சாம்ராட் சௌத்ரி அவர்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த மாணவர்களோட பெற்றோர்கள் அவங்க வந்து ஊடகத்தை சந்திச்சு பேசும்போது அவங்க சொல்றாங்க, அவங்க கண்ணீரோட வந்து செய்திகளை பகிர்ந்துக்கிறாங்க. எங்க மாணவர்கள் உண்மையாலே அக்கறையோட எங்க பிள்ளைகள் வந்து போராட்டத்துக்கு போனாங்க, எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்க வந்து ஒரு அராஜகமான செயலில் ஈடுபடுறதா அவங்க விரும்பல. காவல்துறை கிட்ட போய் பர்மிஷன் கேட்டிருக்காங்க நாங்க போராடணும்னு. காவல்துறை பர்மிஷன் கொடுக்கல. அதை மீறி போராட்டம் நடந்ததுக்காக அவங்க மேல பொய்யான வழக்குகள் எல்லா இடங்களிலும், பீகார்லயும் சரி, அசாம்லயும் சரி, வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, கொலை வழக்கு, பாலியல் வன்கொடுமை வழக்கு, இப்படி எல்லா வழக்குகளையும் வந்து இவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. ராபரி, ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணது, இப்படி எல்லா வேலையும் வந்து இப்படி எல்லா வழக்குகளையும் வந்து இவங்க மேல போடப்பட்டிருக்குது. இப்படி நாடு முழுக்க, இன்னும் உத்தரப்பிரதேசல குறிப்பா வந்து ஜந்தர் மந்தர்ல அந்த போராட்டத்தின் போது உணவு, தண்ணி, குடிநீர் போன்ற வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுத்த முகமது ஜுனைத், இன்னும் ஷாதாப், இன்னும் பல இஸ்லாமியர்களை மட்டும் குறி வச்சு, பல பேர் அங்க அந்த வேலைகளை செஞ்சாலும் இஸ்லாமியர்களை மட்டும் குறி வச்சு அவங்க சொந்த ஊர்களிலே போய் அவங்களை கைது செய்யறது, அவங்க குடும்பத்தை, குறிப்பா முகமது ஜுதைன் அவர்களோட குடும்பத்துல போய் அவங்க வீட்டுக்கு போய், உத்தரப்பிரதேசல இருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் வீட்டுல இருக்க எல்லா ஆண்களையும் வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. இவரையும் கைது செஞ்சு கண்ணை கட்டி அவரை பல இடங்கள்ல அலக்கடிச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு விசாரணை நடத்தி பல மணி நேரம் 6 மணி நேரம் கிட்ட விசாரணை நடத்தி கேள்விகள் கேட்டு டெல்லியில கைது செஞ்ச அவர் எடுத்துன்னு போய் உத்தரகாண்ட்ல ஏதோ ஒரு ரோட்ல போலீஸ் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் போயிருக்கிறாங்க. இப்படி பல இளைஞர்களை, மாணவர்களை வந்து ஒரு வெறிநாய் வேட்டையாடுவது போல காவல்துறையை வச்சு இந்த பாஜக அரசாங்கம் வந்து வேட்டையாடிட்டு இருக்கு. நம்ம போன வீடியோவிலேயே சொல்லியிருந்தோம், தர்மேந்திர பிரதான் பதவி விலகுது அப்படின்றதோட இந்த விஷயம் முடிஞ்சிடக்கூடாது. பல பேர் வந்து கைது செய்யப்படுவாங்க. ஏற்கனவே வந்து அன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகுனது அறிவிக்கும் போதே ஒரு பக்கம் ஜந்தர் மந்தர்ல கொண்டாட்டங்கள் நடந்துட்டு இருக்கும் போதே மெயின் என்ட்ரன்ஸ் வழியா வெளியேறின பல மாணவர்களை வந்து போலீஸ்காரங்க வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. சில பேர் ரிமாண்டும் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ச்சியா நாடு முழுக்க யார் யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்க எல்லாரையும் இந்த பாஜக அரசு கைது செய்யும். அதனால காக்ரோச் ஜனதா பார்ட்டி உடனே இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் இந்தியா முழுக்க இந்த போராட்டத்தை ஆதரித்தார்களோ, வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், சமூக செயல்பாட்டாளர்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த கைது நடவடிக்கை எதிராக விழிப்புணர்வாக இருக்கணும். மாணவர்களை வந்து கோஆர்டினேட் பண்றது, யார் யாரெல்லாம் கைது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, உடனே ஒரு லீகல் எய்டை வந்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்றது, இந்த பட்ட வேலைகளில் செஞ்சிருக்கணும். பாஜக என்னதான் வந்து நாங்கள் வழக்கு போட மாட்டோம், போட்ட வழக்கு ரத்து பண்ணுவோம், கைது செய்ய மாட்டோம்னு சொன்னாலும் ஆனால் இந்த தோல்வியை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. 12 வருஷமா வந்து எதுக்காகவும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காத ஒரு அரசு, பாலட்கோட் தாக்குதலா இருக்கட்டும், புல்வாமா தாக்குதலா இருக்கட்டும், இன்னும் மணிப்பூர் கலவரமா இருக்கட்டும், இப்படி பல அரசு தோல்வி பெற்ற பல சம்பவங்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும் சரி, இல்ல டிஃபென்ஸ் அமைச்சரா இருக்கட்டும், இப்படி எந்த அமைச்சர்களும் வந்து இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகுனதே கிடையாது. இன்னைக்கு தவிர்க்க முடியாம அப்படி ஒரு நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்குது. அதனால இதை சுமூகமா முடிக்க அவங்க விட மாட்டாங்க. இன்னொரு முறை இப்படி ஒரு எழுச்சி நடக்கக்கூடாது. இன்னொரு முறை மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் இந்த பாஜக அரசுக்கு எதிராக போராடிடலாம், அவங்கள பணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு இப்படி காட்டுமிராண்டித்தனமா அவங்கள வேட்டையாடுற வேலையை வந்து இன்னைக்கு பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்குது. இதுக்கு எதிராக விழிப்புணர்வாக இருக்கணுன்றது நம்ம அப்பயே சொன்னோம். ஆனால் சிஜேபி அதை வந்து தவறடிச்சு, சிஜேபி அதை வித்துட்டு அதுக்கு பதிலாக கொண்டாடுற வேலையில் ஈடுபட்டிருக்குது. இது உண்மையாலேயே வந்து விமர்சன பூர்வமாக அணுக வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க, அதுக்காக எவ்வளோ பெரிய எதிர்வினைகள் வரும் அப்படின்றது எதிர்பார்த்து அவங்க இந்த வேலைகளை ஈடுபட்டிருக்கணும். இன்னைக்கு மாலை தான் வந்து சிஜேபியை சார்ந்த தலைவர்கள், குறிப்பாக வந்து சௌரவ் தாஸ், ராங்கா போன்ற தலைவர்கள் வந்து இன்னைக்கு மாலையில தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிஜேபியில கூட இருந்த ஐஷாவோட தலைவர் நேகா போரா அவங்க நேத்துல இருந்தே இதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து பீகாருக்கும் நேரில் சென்று போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பா சௌரவ் தாஸ் அவர்கள் வந்து கபில் சிபிலை சந்திச்சு
பாதிக்கப்பட்ட மாணவர்கள், கைது செய்யப்பட்ட மாணவர்களை வந்து விடுவிக்கிறதுக்கு லீகல் எய்ட் உதவிகள் செய்யறதுக்கு என்ன வேலைகள் செய்யணும் அப்படின்ற அந்த ப்ரொசீஜருக்குள்ள இறங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை வந்து நம்ப வச்சு இந்த பாஜக அரசு வந்து ஏமாத்திடுச்சு. மாணவர்கள் மீது கை வைக்க மாட்டோம், சிறையில் அடிக்க மாட்டோம், வழக்கு போட மாட்டோம், போட்ட வழக்கை திரும்ப பெறுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வாக்குறுதியை அவங்களே காப்பாத்தல. நாளைக்குள்ள இது பத்தி ஒரு ஒரு ரிட்டன் ஆர்டர் வந்து எங்களுக்கு வேணும். மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கெல்லாம் வந்து ரத்து செய்யப்பட்டது, அவங்கள விடுவிக்கிறோம் அப்படின்ற ஒரு ரிட்டன் ஆர்டர் வரணும். இதுக்கு மேலே அவங்களை கைது செய்ய மாட்டோம்ன்றது சேர்த்து வரணும் அப்படின்னு ஒரு கெடு வச்சிருக்காங்க. அப்படி வைக்கலன்னா மறுபடியும் இந்தியா தழுவிய ஒரு போராட்ட அழைப்பை வந்து நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீகார்ல இன்னும் கொடூரமா இது நடந்துட்டு இருக்கிறதுனால முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள், மாணவர் சங்க தலைவர்கள் எல்லாம் குறி வச்சு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிட்டு இருக்கிறாங்க. இது அது இன்னும் ஸ்பெஷலா பீகார்ல வந்து பாஜக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. அதனால வரும் 30ஆம் தேதி வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு போராட்டம், பாஜக எதிராக ஒரு போராட்டத்தை வந்து நடத்துறதா அங்க அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா ஆயிஷாவை சார்ந்த நேகா போரா அவங்க தலைமையில நடக்கிறதா சொல்றாங்க. இன்னும் பல கட்சிகளும் சேர்ந்து நடக்கதான் வாய்ப்பு இருக்குது. தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடியோட தலைவர், பாஜக அரசு இந்த அராஜகத்தை வந்து நிறுத்தலைன்னா மறுபடியும் பீகார் ஒரு பெரிய எழுச்சியில் ஈடுபடும், உங்களால அப்ப அதை அடக்க முடியாது, மாணவர்கள் மறுபடியும் ரோட்ல வந்து நிற்பாங்க, அப்போ உங்களால ஃபேஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வலுவான ஒரு போராட்டத்தை ஆர்ஜேடியே நின்று செய்யும் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து விட்டுருக்கிறாரு. குறிப்பா இந்த பாஜக அரசு வெறும் போராடின மாணவர்கள், இளைஞர்கள் இவங்களை மட்டும் டார்கெட் செஞ்சு அரெஸ்ட் பண்றது, மாணவர் சங்க தலைவர்கள் டார்கெட் செஞ்சு அரெஸ்ட் பண்றது அப்படின்னு மட்டும் நிக்காம இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அவங்க யாரெல்லாம் இதுல வந்து எஃபெக்டிவா வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த செய்திகளை, அதாவது காவல்துறையோட அடக்குமுறையை, மாணவர்கள் மீதான அடக்குமுறையை யாரெல்லாம் எஃபெக்டிவா வந்து ரிப்போர்ட் பண்ணிடுறாங்களோ அவங்க எல்லாரையும் டார்கெட் பண்ணு. அமித் மால்வியா பாஜகவோட நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் வந்து வெளிப்படையா வந்து பல ஜேர்னலிஸ்டுகளோட போட்டோவை சோசியல் மீடியால போட்டு அவங்களெல்லாம் வந்து கண்காணிக்கப்படணும், அவங்களுக்கு மேல தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பகிரங்கமான ஒரு மிரட்டலை வந்து சமூக வலைத்தளத்தில் அவர் விட்டுருக்கிறாரு. ஏன் இவ்வளோ அச்சப்படுறாங்கன்னா தி ஒயர், இன்னும் தி பீக், இன்னும் பல வந்து சுயாதீன ஊடகங்கள் இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ப்ராப்பராக, ரொம்ப சென்சிட்டிவாக கேரவன், டெலகிராஃப், மெயின் ஸ்ட்ரீம்லேயே கூட இந்தியா டுடே, தி ஹிந்து இவங்க எல்லாம் வந்து நாளாக அன்னைக்கு ஜூலை 20 காவல்துறை என்ன மாரி அராஜகத்தில் ஈடுபட்டது, உண்மையிலே மாணவர்கள் தாக்குனதுனால தான் அவங்க தாக்குனாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து எவிடன்ஸோட எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. காவல்துறை எப்படி வந்து பெல்லட் குடுங்களை விட்டு சுட்டுச்சு, காவல்துறை இப்போ வந்து விசாரணை நடத்துறாங்க. அதாவது RAF வந்து ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அவங்களே வந்து அவங்க துறைக்குள்ள விசாரணை நடத்துனாங்க, யாரெல்லாம் வந்து இந்த மாரி பெல்லட் குண்டுகளை வச்சு சுட்டது அப்படின்னு சொல்லி. அதாவது உத்தரவு வந்து அவங்க தலைமையிலேருந்து தான் வந்திருக்கும், அவங்களுக்கும் பொறுப்பு வந்து CRPF அவங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கணும், அதுக்கு பொறுப்பு வந்து அமித்ஷா. இவங்க உத்தரவுலாம் இல்லாமல் அங்கே குண்டுகள் பயன்படுத்தப்படுறது, துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுறதுன்றது சாத்தியமே கிடையாது. ஏன்னா அதுக்கான சூழலே அங்கே கிடையாது. அப்படிப்பட்ட பேராமிலிட்டரி ஃபோர்ஸை வச்சு அதை டீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இன்ஸ்ட்ரக்ஷனே மேலே இருந்தால் வந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, யாரோ தன்னிழ்ச்சியாக ஒரு 2 காவலர்கள், ஒரு 2 துணை ராணுவ பட வீரர்கள் சுட்டது மாரியும் அவங்க மேலே என்கொயரி நடந்திருக்கிறாங்க. அந்த என்கொயரியில் தெரிய வருதுன்னா 7 ரவுண்டு வந்து பெல்லட் குண்டுகள் வந்து சுடப்பட்டிருக்குது. அதில் 5 பேர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. அதில் 25 வயசு சார்ந்த இஷாத், 19 வயசு சார்ந்த ஷாஹில், இவங்க இதில் ஒருத்தர் மாணவர், இன்னொருத்தர் வேலை பார்க்குறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா 28 வயசு சார்ந்த அவுட்லுக் வேலை பார்த்த ஒரு ஜேர்னலிஸ்ட், அவரையும் வந்து பெல்லட் குண்டுகளால் சுட்டிருக்கிறாங்க. இப்படி இன்னைக்கு சுயாதீன ஊடகங்கள் அவங்க தான் வந்து இந்த போராட்டங்களை விரிவாக, காவல்துறையோட அடக்குமுறைகளை விரிவாக வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கொல்கட்டாவில் இன்னைக்கு வந்து ஜேர்னலிஸ்ட், பல ஊடகவியலாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த காவல்துறையோட அராஜகத்தை, இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து, தாக்குதலை கண்டித்து ஒரு பேரணியை வந்து கொல்கட்டாவில் நடத்தியிருக்கிறாங்க. தர்மேந்திர பிரதானாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், இதை குறித்து பேசின எல்லாரும், JP நட்டாவாக இருக்கட்டும், இது குறித்து பேசின எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க, மாணவர்களோட எதிர்காலம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு அப்பழுக்கற்றவர், ஒரு மிக திறமசாலி, இந்தியாவோட கல்வித்துறை, உயர்கல்வித்துறையை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறாரு, பல பெருமைகளை வந்து தேடி செஞ்சிருக்கிறாரு. அப்படி இருந்தும் அவர் ஏன் பதவி விலகிறாருன்னா, மாணவர்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாயிடக்கூடாது, தவறான சக்திகள் கிட்ட மாணவர்கள் சிக்கிடக்கூடாது, மாணவர்களோட நலனுக்காக தான் இவ்வளோ நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசின பாஜக அரசு இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை வந்து நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க எல்லா தலைவர்களையும், எல்லா மாணவர்களையும் வந்து அடிக்கிறது, சித்திரவாதம் பண்ணுறது, கைது செய்கிறது, சிறையில் அடிக்கிறது, அதுவும் வந்து குண்டாஸு, ரேப் கேஸு, மர்டர் கேஸு, இப்படி பல கொடும் குற்ற வழக்குகளை போட்டு அவங்கள வந்து சிறையை விட்டே வெளில வராதபடி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் எதிர்க்கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாரும் இதில் கவனம் செலுத்தணும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் இவங்க எல்லாரையும் வெளியில் எடுக்கிறது எப்படி, இதுக்கப்புறமும் கைது செய்யாமல் தடுக்கிறது எப்படி அப்படின்றதுக்குள்ள
எல்லா தலைவர்களும் ஒன்றிணைச்சு வேலை பார்க்க வேண்டியிருக்குது. நாடு முழுக்க நடக்கிற இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு மோடியும் அமித்ஷாவும் ஒரு முக்கிய பொறுப்பு. இப்படி பலர் வந்து இன்னைக்கு கொடுமையான பாதிப்புகளுக்கு ஆளாகியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் உள்துறை அமைச்சர் அப்படின்ற பொறுப்பில் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ், டெல்லியில் இருக்கிற காவல்துறை இதையெல்லாம் தன் கையில் வச்சுட்டு இருக்கிற அமித்ஷா பொறுப்பேற்று பதவி விலகணும். இந்த பாசிச பாஜக அரசையே வந்து பதவி இறங்க வைக்கணும். அப்படி அது செய்யாமல் இந்த ஒடுக்குமுறைகள் ஒருபோது நிற்க போகிறது இல்லை. இன்னொரு முறை இந்த மாரியான ஒரு போராட்டத்தை அடுத்து இதுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்கள், எழுச்சிகள் இது எல்லாம் வந்து இதை நோக்கி அமைய வேணும். அதாவது தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறதுனால நீட்டில் ஒரு மாற்றமும் வரப்போது கிடையாது. தமிழ்நாடோட ஸ்டாண்டு நாங்கள் பலர் வந்து ஜந்தர் மந்தரில் போராடுறவங்ககிட்ட பேசியிருக்கிறோம், ஜேஎன்யூவில் இருக்க மாணவர்கள்கிட்ட பேசியிருக்கிறோம். அவங்க சொல்கிறது என்னன்னா, ஃபேர் நீட் அப்படின்றது வந்து ஒரு பொய்த்து போன விஷயமா எங்களுக்கு இன்றைக்கி தெரியுது. தமிழ்நாடு முன்னு வச்ச பேன் நீட் அப்படின்றது தான் வந்து உண்மையான தீர்வாக இருக்கும். அது இந்த பாஜக அரசு செய்யுமான்னு தெரியல. பாஜக அரசை பதவி இறங்க வைக்கிறது அப்படின்றது தான் ஒரே தீர்வாக இருக்குன்றதா இன்னைக்கு அவங்களும் வலியுறுத்திட்டு வராங்க. இப்படிப்பட்ட இந்த பயங்கரவாத செயல்களை வந்து கட்டவிழ்த்து விட்டது மூலயமா மீண்டும் மாணவர்களை, இளைஞர்களை, மக்களை ரோட்டில் இழக்கிற வேலையை வந்து தான் பாஜக செஞ்சிருக்குது. அப்படி ஒரு நிர்பந்தத்தை இன்னைக்கு இளைஞர் சமுதாயத்தின் மீதும் எதிர்கட்சிகள்கிட்டையும் பாஜக உருவாக்கி இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.